Hello viewers, welcome to 234 Ways. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Honda புதுசா அப்கிரேட் பண்ண Dio பத்தி தான். Hondaல நிறைய ஸ்கூட்டர்ஸ் வெரைட்டி இருக்கு. எவ்வளவுதான் ஸ்கூட்டர் இருந்தாலும் இந்த Dioக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய லேடிஸ் நிறைய கேர்ள்ஸ் லைக் பண்ற ஸ்கூட்டர்னு இது கண்டிப்பா சொல்லலாம். இதோட லுக், இதோட வெயிட், இதோட கலர்ஸ்லாம் பார்த்தா டிஃப்ரெண்டா அவங்க கொடுக்குறாங்க. பழைய டியோ பார்த்தா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும், அதே மாதிரி அதோட லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது அது டோட்டலா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து லேடிஸும் யூஸ் பண்ணாங்க, ஜென்ஸும் யூஸ் பண்ணாங்க. பட் நிறைய ஜென்ஸ் வந்து அந்த வண்டியை லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணி அதோட பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சைஸ் ஒரு காம்பாக்டான ஒரு சைஸ் கொடுத்தாங்க. அதுதான் இந்த லேட்டஸ்ட் டியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த வண்டியோட கலரும் அதே மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு போல்டான கலர் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒன்னு இந்த எல்லோ, ஒயிட், அந்த மாதிரி நிறைய கலர் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வண்டி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கொடுத்துருக்கு. நம்ம எல்லாம் ஓல்டு டியோ பார்த்திருப்போம், அந்த வண்டியோட டிசைன் யூனிசெக்ஸ் டிசைன் தான் பண்ணிருக்காங்க. இப்போ புதுசா இந்த வண்டியை லான்ச் பண்ணிருக்காங்க, இதுவும் வந்து யூனிசெக்ஸ் டிசைன் தான் பண்ணிருக்காங்க. நம்ம அது மட்டும் இல்ல, இந்த வண்டியோட சைஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. இதோட கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இந்த வண்டியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் பழைய டியோ பார்த்திருப்பீங்க. பழைய டியோக்கும் புது டியோக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸே அதோட அவுட்லுக் மட்டும்தான். மற்றபடி இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இதோட சாசி, இதோட வீல் பேஸ் எல்லாமே அதே தான் அவங்க பண்ணிருக்காங்க. இதுல பெருசா ஹைலைட் பண்ணி காட்டுறது என்னன்னு பார்த்தா இதோட ஹெட்லைட் தான். பழைய வண்டிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. இது முக்காவாசி நம்ம ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது தெரியும், ரொம்ப ஒரு சின்னதா பண்ணிருக்காங்க இந்த வண்டியை. ஒரு லேட்டஸ்ட் டிசைன், ஒரு நல்ல ஒரு நிறைய மேனுஃபேக்சர் டிசைன்லாம் புதுசா இம்ப்ரூவ் பண்றாங்க. அதே வகையில தான் இவங்களும் டிசைன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலா இந்த வண்டி லேடிஸ் ஓட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்ல இதோட ஹெட்லைட் தான் ஒரு மேஜர் சேஞ்சு. இந்த ஹெட்லைட் நம்ம பார்த்தா ஒரு இண்டிகேட்டரும் அதோட ஹெட்லைட்டும் ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த வண்டியில இந்த மாதிரி இல்ல, பட் இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. பிளஸ் அதோட லுக்கை வந்து நல்லா ஒரு வெளிப்படுத்தி காட்டுது. அது மட்டும் இல்ல, இந்த வண்டியோட ஹெட்லைட் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம நைட் டைம்ல ரைட் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்கூட்டர்ஸ்ல ஹெட்லைட் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாது. என்ன சொல்றது, இந்த டாப்ல கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டவுன்ல கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நிறைய ப்ராப்ளமாவே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூட்டர்ல ஹெட்லைட் பவர் பத்த மாட்டேங்குதுன்ட்டு. பட் இந்த வண்டியில அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு விசிபிள் கிடைக்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துல அவங்க பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஹெட்லைட்டா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம நைட் டைம்ல ரைட் பண்றது கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வண்டியோட மிரரும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் லுக் எடுத்துட்டா அவங்க வந்து புதுசான ஒரு லுக்ல அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த மிரர்லாம் ஒரு ஓவல் டைப்ல வரும், பட் இப்போ அவங்க டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க. ஓவராலா நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டைலிஷாவும் ஒரு நல்ல லுக் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட சைட் போஷர் ஒரு நல்ல காம்பாக்டா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதோட பெயிண்டிங் அண்ட் இதோட ஹார்ட் ஃபைபர் 50-50 பண்ணிருக்காங்க. ஃபுல்லா பெயிண்டிங் தான் வரும் நிறைய வண்டியில. பட் இந்த வண்டியில அப்படி இல்லாம பாதி வந்து பெயிண்டிங்கும் பாதி வந்து ஹார்ட் ஃபைபர் பிளாக் கலர் பினிஷும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பில்லியன் ஹோல்டர் பத்தி சொல்லணும். இந்த பில்லியன் ஹோல்டர் ஒரு புதுசான ஒரு டிசைன்ல பண்ணிருக்காங்க, ஒரு லேட்டஸ்ட் டிசைன். அது மட்டும் இல்ல, ஒரு கேஸ்டிங் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி கலர் என்ன வருதோ வண்டியோட கலர், அதே கலருக்கு தான் பில்லியன் ஹோல்டரும் அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அது வந்து இந்த வண்டியை வந்து பாக்கிறதுக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்குது பேக்ல இருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டெயில் லைட் பத்தி தான் சொல்லணும். இந்த டெயில் லைட் ரொம்ப ஒரு போல்டா கொடுத்திருக்காங்க, நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது தெரியும். அது கூடவே கனெக்டிவிட்டி அந்த இண்டிகேட்டரும் கொடுத்திருக்காங்க. அது பார்க்க ஒரு நல்ல டிசைனா இருக்கு. பட் கொஞ்சம் சின்ன டெயில் லைட் பண்ணிருந்தாங்கன்னா அது பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த வண்டியோட மட் ஃபிளாப் எல்லாமே நம்ம ஓல்டு வண்டியில என்ன இருந்ததோ அதே தான் இதுலயும் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சைட் போஷர், இந்த ஃபுட் ரெஸ்டரும் அதே தான், ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை அதுல. மற்றபடி இதோட என்ஜின் கேஸ், இதோட சென்ட்ரி கேஸ் என்ன கலர் என்ன பஃபிங் பினிஷ் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வண்டியிலயும் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு மேஜர் சேஞ்ச் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த சீட் ஓபன் பண்றதுக்கு நார்மலாவே வந்து பேக் சைட்ல கொடுத்திருந்தாங்க, பட் இந்த வண்டியில சைட்ல வருது. சோ அது வந்து நம்ம ஓபன் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா
பின்னாடி இருந்ததுன்னா கொஞ்சம் அதை தேடணும், குனிஞ்சு பார்க்கணும், கஷ்டமா இருக்கும். பட் இது வந்து ஒரு நல்ல விசிபிள் நல்லா இருக்கிற ஏரியால பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த ஏரியால பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினா டியோல எப்பவுமே இருக்கிற ஒரு சின்ன குறைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா பில்லியன் ஹோல்டர் அவங்களுக்கு ஃபுட் ரெஸ்டர் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது நார்மலாவே. ஏன்னா நிறைய மேனுஃபேக்சர் இந்த ஏரியால ஒரு ஃபுட் ரெஸ்ட் ராட் மாதிரி ஒரு ஃபோல்டபிள் டைப் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் அவங்களோட ஃபுட்போர்டு என்ன இது வருதோ அதே தான் கண்டினியூட்டி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் சிங்கிள் சைட்ல நம்ம உட்காந்து ரைட் பண்றோம்னா நோ ப்ராப்ளம். அது வந்து இங்க பில்லியன் ஹோல்டருக்கு சப்போர்ட்டா இருக்கும். பட் டபுள் சைட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். இந்த வண்டியோட ஹேண்டில் பார் அதோட ஸ்விட்சஸ் எல்லாமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும். இதுல மேஜர் டிஃபரன்ஸ் இந்த வண்டியோட மீட்டர் தான். இதுல வந்து புதுசா இவங்க ஒரு 2 மீட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஃபியூல் கேஜுக்கு தனியா செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. ஸ்பீடோ அண்ட் ஓடோ மீட்டர் வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. பழைய வண்டியில ஒரு இந்த மாதிரி கொடுக்கல, ஒன்னா தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியால பினிஷ் கூட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கார்பன் பினிஷ் பாக்கிறதுக்கு தெரியுது. பட் ஒரு டாட்டட் பினிஷ் தான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு அது பாக்கிறதுக்கு. இதோட ஹெட்லைட் இதோட இண்டிகேட்டர் எல்லாமே இண்டிகேஷன்ஸ்லாம் தனித்தனியா தான் வருது. பழைய வண்டி மாதிரி எல்லாமே ஒன்னா வரல. ஸோ நம்மளால ஈஸியா அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது, ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதோட இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்றத. அதுக்கப்புறம் ஓவராலா இந்த ஏரியா பார்த்தா ஒரு நல்ல லுக்காவும் இருக்கு, ஒரு நல்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இதனால கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க இந்த வண்டியை ரைட் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு நல்ல ஒரு காம்பாக்டா இருக்கும் அவங்க ரைட் பண்றதுக்கு. இதோட சைஸும் அதே மாதிரி தான். இதோட ஃபுட் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த வெத்து வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு சிக்னல்ல நிக்கும் போதோ இல்ல நம்ம சடன் பிரேக் பண்ணும்போதோ நம்ம பேலன்ஸ் இருந்ததோ நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வண்டியில அது ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நம்ம பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது. பட் அது கம்மியா இருந்தாலும் சைட்ல அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இதனால நம்ம சிட்டில ரைட் பண்ணும்போது நிறைய நம்ம கால் கீழே வைக்க வேண்டிய யூசேஜ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாவே இது கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட சீட்டும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம ரைட் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் கரெக்டான இதுல அவங்க பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் டிஃபரெண்ட் இல்ல தான் பழைய வண்டிக்கும் இதுக்கும். இருந்தாலும் இதோட சீட் சேஞ்ச் பண்ணதுனால இதோட ஹேண்ட்லிங் சேஞ்ச் ஆகுமோன்னு பார்த்தா இல்ல. அது கண்டிப்பா நல்ல ஒரு ஹேண்ட்லிங் தான் இருக்கு இந்த வண்டியில. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, இதோட புது டிசைன் பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. நான் இப்போ இந்த வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ண போறேன். இதை டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இதோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இதோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த டியோ டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகுறது இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் கம்ஃபர்ட் தான். ரொம்ப ஒரு ஹை ஸ்பீட்ல கூட ஹேண்ட்லிங் நல்லா ஹேண்டில் ஆகுது இந்த வண்டி. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிரேக்கிங் ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணுது. நம்ம என்னதான் ஒரு ஹை ஸ்பீட்ல பிரேக் பண்ணாலும் வண்டி வந்து ஒரு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பவர் வந்து ரொம்ப ஒரு என்ன பவர் தேவையோ இந்த 110cc வண்டிக்கு அந்த மாதிரியான ஒரு பவர் நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு எராட்டிக்காவும் இல்ல, ரொம்ப ஒரு லேக் ஆகுற மாதிரியும் ஃபீல் ஆகல. ஒரு கரெக்டான பவர் இருக்கு. பவர் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த வண்டியில. இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் நான் சொன்ன மாதிரி நல்லா இருந்தாலும் இதோட சீட்டிங் பொசிஷன் இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஹை ஸ்பீட்ல நம்ம ஒரு ஹை விண்ட் இருந்தோம்னா நார்மலாவே சில ஸ்கூட்டர்ஸ் கண்ட்ரோல் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வர பேனல் வந்து விண்டை நிறைய ஃபேஸ் பண்ணும். ஸோ அந்த டைம்ல வந்து ஹேண்ட்லிங் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஸோ ஹை ஸ்பீட்லயும் இது நல்லா ஹேண்டில் ஆகுது. அது நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும். இதோட சஸ்பென்ஷனும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபி சஸ்பென்ஷன் இல்லை, இதுல வந்து நார்மல் சஸ்பென்ஷன். இதோட ஒர்க்கிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருந்தா கூட நம்ம வெட் டைம்ல பிரேக் பண்ணாலும் இது நல்லா கிரிப் பண்ணுது. ஒரு வெட் பேட்ச் மேல கூட நான் பிரேக் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு நல்ல கிரிப் பண்ணுது. அதுக்கப்புறம் இதோட ரியர் சஸ்பென்ஷனும் நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கு. சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் எல்லா ஸ்கூட்டர்லயும் வரும், இதுலயும் அதே மாதிரி தான் வருது. அது இருந்தாலும் அது நல்ல ஒரு ஆக்ஷன் கிடைக்குது. ஒரு ஒன் சைடு ஆக்ஷன் அந்த மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட
ஒரு டபுள்ஸ் போனால் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், அதில் பில்லியன் ரைடருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்களோட ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஏரியா மட்டும் ஒரு ஆக்டிவாவில் வர அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இதோட ஸ்மூத்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரைட் பண்ணும்போது அது கண்டிப்பாக எல்லாராலையும் அந்த குவாலிட்டி அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் வண்டி அந்த ஓவர் ஹீட் ஆகிற ப்ராப்ளம், அந்த ஸ்டெயின் ஆகிற ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இதில் க்ளீனாக இருக்குது, பவர் எங்கே கொடுத்தாலும் டெலிவரி நல்லா இருக்குது. அந்த ஸ்மூத் நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓவராலாக இந்த வண்டி நம்ம ஆன் ரோட் 54,000 அப்ராக்சிமேட்டாக வருது. அந்த ப்ரைஸ் கொடுத்து நம்ம இந்த வண்டியை வாங்கினா கண்டிப்பாகவே இது ஒர்த்தபிள் தான் நான் சொல்லுவேன். அந்த குவாலிட்டியும் சரி, இந்த வண்டியோட ஃபினிஷிங், இந்த வண்டியோட டிசைன், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இதோட பிரேக்கிங் எல்லாமே ஹோண்டா ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா நல்ல மாடல் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூட்டர் இதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ஸ்கூட்டர் நிறைய சேல் ஆகுது. ஸோ இது ரொம்பவே காம்படிட்டிவான ஸ்கூட்டர்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்டில் இது நல்ல வண்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி நம்ம கொடுத்து வாங்குற ப்ரைஸிங்க்கு இது ஒர்த்தபிளாக இருக்கும். இந்த வண்டியோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல ஒரு ஃபுல் ஹெல்மெட் கேரி பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. மற்றபடி பழைய வண்டிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. இது ஒரு டூல்ஸ் கேரி பண்றதுக்கும் அதே ஏரியாலே பக்கத்துல பொசிஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஆர்சி புக் எல்லாமே இந்த பக்கத்துலயே கேரி பண்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் சொல்லலாம். பழைய டியோக்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில ஸ்பெஷலா சிசி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம 100 சிசில இருந்து அவங்க 110 சிசிக்கு மூவ் பண்ணிருக்காங்க. இதனால நம்ம ரைட் பண்ணும் போது இதோட பவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட மைலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஒரு நார்மலான சின்ன என்ஜினுக்கு கொஞ்சம் பெரிய சிசி லெவல்ல பிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணா மைலேஜ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த வண்டியில HETன்னு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த HET என்னன்னு கேட்டா ஹோண்டா ஈகோ டெக்னாலஜி. அதனால மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நார்மலாவே ஸ்கூட்டர்லாம் மைலேஜ் கம்மியா தான் வரும் பெல்ட் டிரைவ் அப்படின்றதுனால. பட் இந்த வண்டியில அந்த டெக்னாலஜினால அப் டு 60 வரைக்கும் அவங்க மைலேஜ் கிளைம் பண்றாங்க. பட் நம்ம ரோடு யூஸ் பண்ணும் போது 50 to 55 இதுல மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பவர் சொல்லவே தேவையில்ல. நார்மலாவே இந்த வண்டி நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு லேக் இருக்காது. நம்ம ரைட் பண்ணும் போது ஒரு டபுள்ஸ் போனா கூட ஒரு ஸ்கூட்டர்ன்ற ஃபீல் தெரியாது. ஒரு நல்ல கியர் வண்டி மாதிரி பவர் இருக்கும். இந்த வண்டியில அதே மாதிரி தான் நல்ல பவர் இருக்கு. பிளஸ் அவங்க சிசி இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் நல்ல பவர் இருக்கு. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலயுமே ஒரு லேக் இல்லாம இருக்கு. ரொம்ப கிளீனா இருக்கு பவர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளைம் பண்ற ஏரியாவா இருந்தாலும் சரி, ஒரு டவுன் அந்த மாதிரி ஏரியாவா இருந்தாலும் சரி, நமக்கு என்ஜினோட பிரேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த என்ஜின் பிரேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாவே அது என்ஜின் பிரேக்கிங் இல்லைன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டியை. பட் இதுல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம ரொம்ப கிளியரா இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஜினுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், என்ன ப்ரையாரிட்டி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இதோட பிரேக்கிங்க்கும் கொடுத்திருக்காங்க. புதுசா இதுல ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்டிவால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கும் அவங்க காப்பி பண்ணிருக்காங்க. அதுதான் காம்பி பிரேக் சிஸ்டம். காம்பி பிரேக் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தா, நம்ம நார்மலாவே எந்த லீவர் அப்ளை பண்ணாலும், அதாவது ரியர் லீவர் ஆகட்டும் அப்படி இல்ல ஃப்ரண்ட் லீவர் ஆகட்டும், எது ஒரு லீவர் அப்ளை பண்ணாலும் 2 பிரேக்குமே அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஈவனா நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும், ஈவனான பிரேக்கிங் கிடைக்கும். மெயினான ஒரு ப்ராப்ளம் ஸ்கிட் ஆகுறது, அந்த ப்ராப்ளமே இதுல அரெஸ்ட் ஆயிடும். ஸோ நார்மலாவே நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒரு சடன் பிரேக் அடிச்சா கூட வண்டி ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். இந்த வண்டியில 110 சிசி என்ஜின் கொடுத்திருக்காங்க. அதாவது 100ல இருந்து 10 சிசி இன்க்ரீஸ் பண்ணி 110 சிசி என்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட பிஹெச்பி 8.1 பிஹெச்பி பவர் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் 8.77 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. இதோட வீல் பேஸ் ஒரு நல்ல வீல் பேஸ், ரெகுலரா வர எல்லா ஸ்கூட்டர்லயும் வர வீல் பேஸ் தான் இருக்கு. இது ட்ரை கிளச். இந்த வண்டியில பெல்ட் டிரைவ், ஆட்டோ கியர், அதாவது நம்ம வெறும் ஆக்சிலரேஷன் மட்டும் தான் கொடுக்கணும், மற்றபடி கியர் ஷிஃப்டிங் இல்ல. அப்புறம் இது ஒரு ஏர் கூல்டு என்ஜின். ரியர் ஷாக் அப்சர் சிங்கிள் ஷாக் அப்சர் தான் வரும் இந்த வண்டியில. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்னன்னு பார்த்தா 158 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது அதோட ஸ்மூத்னஸ் கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு ரஃப் ஃபீல் இருக்காது. நம்ம ஒரு லாங் ரைட் பண்ணா கூட ஒரு ஸ்மூத்தாவே இருக்கும் இந்த வண்டி. இதோட சவுண்ட் ஆகட்டும், இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்.
ஸோ நீங்க எல்லாருமே இந்த வண்டியோட என்ஜின் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது டொயோட்டால புதுசா லான்ச் பண்ணிருக்க ஈட்டியாஸ் கிராஸை பத்தி தான். அது என்னன்னா ஒரு பட்ஜெட் எஸ்யூவின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க.